இந்த கண்ணாமூச்சி ஆக்சுவலாக எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 year 4 months ஆகுது சார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நாங்கள் 2 பேரும் ஒன்றா படுத்து தூங்கி ஒரு 8 months இருக்கும் சார். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. அவன் டெய்லி ஒரு நாளை போல ஆல் த டேஸ் நைட்டு 2 மணி வரைக்கும் விளையாடுறான் சார். பொறுக்கி பய டெய்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என் கூட வந்து ஒரு நாளாவது படுத்து தூங்கேண்டா. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? இப்போதான் கல்யாணம் ஆச்சுன்னு பேபி எதுவுமே இல்லை. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஏன்னா என் கூட வந்து ஒரு நாள் படுத்து தூங்கினா ஒரு நாள் கூட வந்து என் கூட படுத்து தூங்க மாட்டான் சார். மனுஷனாடா நீங்க எல்லாம். 2 பேரும் அவன் 2 மணிக்கு தூங்குறானா 3 மணிக்கு தூங்குறானா, நான் மிட்நைட்ல தண்ணி குடிக்கும் போது எழுந்தாதான் எனக்கு தெரியும் அவன் எப்ப தூங்குறான்னு. ஐயர்கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. எனக்கு அந்த ஒரு டைம் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருந்தது. சரி அதனால பாவம் பண்ணிட்டடா. பாவம் பண்ணிட்ட. இல்லப்பா நான் என்ன கேக்குறேன், கல்யாணம் ஆன இது என்னடா எப்படா நான் சொல்றது வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? சார் ஆக்சுவலா நாங்க 2 பேரும் 8 years லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அடிவாரமா அந்த மீசக்கார வேணும்னு அடம் பிடிச்சேன். இப்ப அணிவிக்கிறேன். அன்எக்ஸ்பெக்டட்லி சேம் காலேஜ் அண்ட் சேம் கம்பெனில ஒர்க் பண்றோம். சரி 2 பேரும் சண்டை விடாதீங்க. சொல்றேன் நான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உன் கூட தானே இருக்கேன், நான் கொஞ்ச நேரம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இதற்கு இது பதில் இல்லையே. இல்லை மண்ணா. ஃபுல் டே என் கூட டிராவல் பண்றதுனால டெய்லியுமே என் கூடவே இருக்க மாதிரி அவனுக்கு தோன்றது. ஆனா அவன் என் கூட இல்ல. கடுப்பேத்துறார் மயிலாட். மேரேஜ் லைஃப் இஸ் நாட் எக்ஸைட்டிங் மோர் தென் அ கேம். இல்ல அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. அப்புறம் எப்படி அதை விளையாடிட்டு இருக்கிறீங்க? அது சும்மா எனக்கு ஒரு டைம் பாஸ்க்காக தான். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஒருத்தர் விளையாடிட்டு இருக்கல, கிட்டத்தட்ட அரை நாள் வேலை 8 மணி நேரம் தான் நமக்கான வேலையே. அதுக்கு சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? அதுல 4 மணி நேரம் நீங்க நைட்ல அதுக்கு ஒதுக்குறீங்கனாவே நீங்க அதுக்கு முக்கியம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? 8 வருஷம் லவ் டெய்லி ஒன்னாவே ஸ்பெண்ட் பண்றோம் ஆல் த டைம். ஏன் யாரும் அவனுக்கு தெரியலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். ஏன் இதை நான் எடுத்துக்கிறேன் உள்ள அப்படின்னா, நண்பர்களை திருமணம் செய்கிற பலர் இந்த சிக்கல்ல இருக்காங்க. கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா. அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. 7-8 வருஷம் லவ் பண்றது, அப்புறம் கல்யாணம் பண்றது, அவ எல்லாத்தையும் புரிஞ்சுப்பா. she is my friend, I am married to my friend. சார் இவனை என்ன பண்ண சார்? முதல்ல ஒரு விஷயத்தை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கணும் உங்களுக்குள்ள. காதலி வேற, மனைவி வேற. ஆண்டவரே நீங்க ஒரு விஞ்ஞான திருட ஆண்டவரே. பிளான் பண்ணும்போது 2 days பிஃபோராகவே நான் சொல்லிடுவேன் அவங்க கிட்ட. அப்போ வந்துட்டு போ எல்லாம் ஓகே போ அப்படின்னுடுவாங்க. என்ன மனுஷன் கிளம்புறப்போ கரெக்டாக மூஞ்சி தூக்கி வச்சு உட்காந்துருப்பாங்க. நான் வெயிட் பண்ணிருப்பேன். ஏதாவது மூஞ்சப்பாரு மூஞ்சியும் முகர கட்டையும் அப்படின்வாங்க. சரி என்ன பண்ணிட்டோம், என்ன வேணாமா அப்படின்னா இல்லை உன் இஷ்டம் அப்படின்வாங்க. ஐயோ மீண்டும் மீண்டுமா? அவன் பண்ற பிஹேவியர்ஸ் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும் சார். ஓகே பெர்மிஷன் கொடுத்துருவோம். ரொம்ப ஆடுவான் சார். அப்படியே மீ கோயிங் மேன் சார் அப்படியே ஃபோன் பண்ணி ஏன் மச்சான் அது அப்படின்னு ஃபோன்லாம் பேசும்போது நான் இங்க அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா உட்காந்துட்டு பண்ணி எனக்கு கம்மனு கோவம் வருது. நான் பெரியல இருக்கு போறவன் கம்மனு போயிட்டு அங்க போய் இங்க இருந்து அலப்பறைய போட ஆரம்பிச்சிருவான். அந்த அலப்பறைய ஏரோப்ளேன் ஆஸ்திரேலியா என்ன உலகண்டாது? ஒரு சினிமாக்கு போறதுக்கு ஒருத்தர் சந்தோஷமா போக கூடாதா? குடும்பமா இது எலக்ட்ரிக் சுடுகாடு. சார் எனக்கு அவர் காஃபி போட்டு கொடுத்தா மட்டும் தான் பிடிக்கும். நான் அவர் காஃபி குடிச்சா போட்டா மட்டும் தான் குடிப்பேன். என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? வந்து காஃபி போட்டு சீக்கிரம் வந்துருங்க சார். 9-10 மணிக்கு வருவார் சார். அது அரை மணி நேரம் லேட் ஆச்சுன்னா நான் போனதே வேஸ்ட்டு. காஃபி குடிக்க மாட்டாங்க. எனக்கு குடிக்கிற மூடே போயிடுச்சுடுவாங்க. எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. அவனை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வர வேணாம். அவ்வளவு கஷ்டப்பட்டு வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கல. இப்ப நம்மளால முடியும் முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிடலாம்ல. எப்ப வரீங்க எப்ப வரீங்க? முடியும் 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 10 மணி வரைக்கும் இழுப்பான் சார். வரேன்னு இவர்தான், இவருக்கு இதான் வேலை. தினமும் நீங்க தான் வந்து காஃபி போட்டு கொடுக்கணுமா? தினமும் இல்லை, அடிக்கடி அவங்க கேட்பாங்க. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. ஏதாவது அடிக்கடினா அந்த வாரத்துக்கு எல்லாம் அந்த மாதிரி நக்கல்யா அவனுக்கு. ஆக்சுவலா தினமும் தான் சார். ஆக்சுவலா தினமும் தான். என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. பச்சை பிள்ளைய படத்துக்கு கூட போக விடாம ஏமா ஒரு சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? புலம்பினே இருக்கேன்னு முதல்ல நினைச்சேன்டா. நீலாம் 300 நீ ஆனா புலம்பினாலும் இதெல்லாம் ஆறாது. அசிங்கப்பட்டு விட்ட நீ என்ன வீட்டுல ஒரே சண்டல. படத்துக்கு போய் அவ்வளவு எக்ஸைட்மெண்டோட இருக்குன்றது புரியுதா? ஆமா, நீ எல்லாம் துறவரம் போறதுக்கு எக்ஸைட்டடா இருக்கணும்.
போன வருஷம் ரிங்கி வாங்கி தந்தேன். அவங்க என்ன ஓபன் பண்ணிட்டு என்ன ரிங்கி வாங்கி தந்திருக்கீன்னு கேட்டாங்க. பார்த்தாலே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமான்னு நான் கேட்பேன், முன்னாடியே கேட்பேன், உனக்கு என்னமா வேணும் நான் வாங்கி தரேன் அப்படிம்பேன். அவங்க உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வாங்க அப்படிம்பாங்க. புரிஞ்சதா? போன வருஷம் அந்த கிஃப்டை பிரிச்சுட்டு எதுக்கு ரிங்கி வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு ஒரே சண்டைங்க சார். வருஷம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம். நீங்களும் சொல்ல மாட்டீங்க, வாங்கி கொடுக்கறதும் இது இல்லைன்னு சொல்லுவீங்க. அது எப்படி இப்ப என்ன பண்ணும்? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? சார் அவர் சர்ப்ரைஸ் பண்ணாலே பிடிக்குங்க சார். சர்ப்ரைஸ் இது வரைக்கும் பண்ணனதே இல்ல. உழுகாதப்பா புரட்டிடுவாடுங்க. பண்ணி தான் பைக் வாங்கி கொடுத்தேன். பைக் வாங்கி கொடுத்தா ஏன் பைக் வாங்கினீன்னு கேட்ட அப்படிங்க. சார் அது நமக்கு பிடிக்கணும் இல்லைங்க சார். அப்புறம் எப்படிமா உங்களை சர்ப்ரைஸ் பண்ண முடியும்? என்ன தேவை, அது எது அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சு சர்ப்ரைஸ் பண்ணுவேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. உங்க சர்ப்ரைஸ் பண்ணி வாங்கி கொடுத்த பொருள் எல்லாம் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த காத்திருந்த அன்பு பரிசு தானா? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பார்த்ததான் ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காத வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்கோசம் நான் ஏத்துக்கிறேன். எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? ஒன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண வேண்டிய பொருள் என்னன்றத தொடர்ச்சியாவே அவருக்கு நான் இன்டிமேட் பண்ணிட்டே இருப்பீங்க. கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. அந்த ஒரு பொருள் நான் வந்து எனக்கு கிடைக்கும், அப்படி கிடைச்சதுன்னா அந்த சர்ப்ரைஸ் வந்து முழு மனசோட ஏத்துக்குவேன். இங்க வேணும் அப்படின்னு சொன்னாங்க தான் வாங்கி கொடுத்தேன். ஆனா இந்த ஸ்டோன் இல்ல, பிளாக் ஸ்டோன் வச்சது அப்படின்ட்டு மாத்திட்டாங்களா. சோறுங்க வேற என்ன கேக்குறேன்? ஏமா ரிங்க ஒரு மனுஷன் அனுமானிக்கலாம், கல்லு வச்ச ரிங் வரைக்கும் அனுமானிக்கலாம். வாங்கி போட்டுருக்கு. ஆனா அது பிளாக் கலர் ஸ்டோன், அது இந்த சைஸ்ல இருக்கணும், இந்த கடையில வாங்கலாம் எப்படி அனுமானிக்க முடியும்? இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. வேற என்ன புரியல? அழுவாங்க சார், எல்லாத்துக்குமே அழுவாங்க சார். எதுக்கு அழுவுறாங்கன்னே தெரியாது சார், ஆனா அழுவாங்க. ஏன் சிரிக்கிறீங்க? கணக்கு வச்சுப்போம், ஒரு வாரத்துல எத்தனை தடவை அழுவாங்க? ஒரு வாரத்துல ஒரு 3 டைம்ஸ் அழுவாங்க சார். என்ன வார்க்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அழுகிற ஆளு என்னன்னு சொல்லிட்டு அழுக வேண்டியதுமா? அழுவுறேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப கேஷுவலா எடுத்துப்பாங்க. சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். சார் சரிங்க சார். விசாரிப்பீங்களா மாட்டீங்களா? ஏன் அழற, என்ன பிரச்சனைன்னு கேட்பீங்களா மாட்டீங்களா? நான் கேட்கும் போது தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்க. தெரியல. ஏன் அழறீங்கன்னு தெரியலன்னு சொல்லுவீங்களா? ஆமா சார், தெரியலன்னு சொல்லுவேன். ஒரு செகண்ட் டைம் கேட்டாங்கன்னா சொல்லிடுவேன் சார். நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். ஒரு 2-3 டைம்ஸ் கேட்டாதான் சார். உங்களை நம்பி அந்த ஆண்ட பேசவும் முடியலமா. நெக்ஸ்ட் டே, அந்த செகண்ட் டைம் நெக்ஸ்ட் டே வா கேளுங்க சார். எடுத்த உடனே தலைய வலிக்குன்னு சொல்லிட்டு அழுக வேண்டியதானமா? அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா வா வா. அது ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்கு சார். ஆக்சுவலா அவங்க வந்து உம்மன் இருக்கும்போது அவங்க உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா இல்ல அது ப்ராப்ளம் இருக்கா, இல்ல அவங்க நார்மலா தான் இருக்காங்க, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. நம்ம கேட்கும் போது அவங்க விதவிதமான பதிலாம் சொல்லுவாங்க. நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க சும்மா கேட்டே வந்து என்ன டென்ஷன் படுத்தாதீங்க அப்படின்ட்டு. ரொம்ப சாரி சார், அப்படிதான் பேசுவேன். சோ அது எப்படி ஹேண்டில் பண்றேனே தெரியல. அதனால இந்த கேமுக்குள்ளே போகாம பேசாம விட்டு ஒரு பயம் வந்துருது. பயம் வருது. இந்த சப்ஸ்கிரைப் சிம்பலை மட்டும் அமுக்கிட்டு அந்த பெல் சிம்பலை அமுக்குனா உங்களுக்கு நடக்கும்.